காந்திமதி, போய் இளமதியை கூட்டிட்டு வாங்க. புடவை வச்சு கொடுக்கணும். இளமதி, என்னங்க? வா. வாங்க. வா. இந்தாங்க. இங்க வாமா. போ, புடிங்க. வாமா, வாங்கிக்க. இந்தாம்மா, வாங்கிக்கோ. சீக்கிரமா கட்டிட்டு வாமா. போ. நடக்கிறது எதையுமே தடுக்க முடியாம கையால் ஆகாத அப்பனா இருக்கு. என்னடா, நீ வாங்கி கொடுத்த புடவையதான் நான் உன்னோட இளமதிக்கு கொடுத்திருக்கேன். அவளும் கட்டிட்டு வந்துருவா. இப்போ நீ பொறுமையா இரு, அவசரப்படாத. இந்த தடவையாவது நாம எடுத்து கொடுத்த புடவையை கட்டிட்டு வருவாளா? என்னடா இப்படி கேக்குற? லாஸ்ட் டைம் சரியா பார்க்காம எடுத்து கொடுத்தது நம்மளோட தப்பு. தப்ப நம்ம மேல வச்சுக்கிட்டு அவளை சொல்லி என்ன பிரயோஜனம்? இரு. என்னாச்சு? டாக்டர், அம்மா உடனே டாக்டர் வந்து பார்க்க சொல்லுங்களேன். மயக்கமே தெரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இருங்க சார்,
டியூட்டி டாக்டர் வந்து பாப்பாரு. டியூட்டி எங்க? யாருமே இல்ல. எங்க டியூட்டி டாக்டர்? அங்க போன் பேசிட்டு இருக்கார்ல, அவர்தான் சார். அவன் பேசிட்டு. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருங்க டாக்டர். அதுக்கப்புறம் அதெல்லாம் டாக்டர். நம்ம பார்த்துக்கலாம். டாக்டர் நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து இளமதியை பாருங்க டாக்டர். நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கால்ல இருக்கேன். டிஸ்கஷன் ஒன்று ஓடிட்டு இருக்கு, கொஞ்சம் இருங்க. டாக்டர் சட்டக்குழி கண்ணு முடிக்கிற டாக்டர். என்னன்னு பாருங்க டாக்டர். ஒரு முக்கியமான ஆபரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஆமா ஆமா எஸ், பிரெயின் டியூமர் தான் சொல்றேன். சார் 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 இருக்கு. என்ன பண்றீங்க சார்? இருந்தாலும் அதை ஏய், எஸ் உடனே வா. வந்து என்னன்னு பாரு. ஏய், சார் 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 ஒழுங்கா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறியா இல்லையா? நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். பாய். நான் இதோ வரேன். என்னப்பா, ஏதாவது அதிர்ச்சியான விஷயம் நடந்துச்சா? ஆமா டாக்டர், அவங்க வீட்டுல தீ பிடிச்சிருச்சு. இது உள்ள மாட்டிக்கிச்சு. அங்க இருந்த புகையில ஏதோ மயங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் தாங்க இங்கே கூட்டிட்டு வந்தேன். சரி சரி, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அந்த அதிர்ச்சியில் வந்த மயக்கம்தான். ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்க டாக்டர், பாருங்க. டாக்டர் என்ன தப்பா நினச்சிக்காதீங்க. நான் ஏதோ காப்பாத்தினா கையை கொடுக்குறேன், இல்லைன்னா கழுத்தில் கத்திய வைக்கிறேன். இப்படி யாராஜகம் பண்றியப்பா? டாக்டர் மன்னிச்சிருங்க டாக்டர். உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமான்னு நினச்சதான் பயந்துட்டேன். ஒன்றும் ஆயிடாதல்ல டாக்டர்? ஒன்றும் ஆகாது தம்பி. தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் டாக்டர். கடவுளுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தான். நீங்களும் இல்லைன்னா நாங்களாம் எங்கே டாக்டர் போவோம்? அதான் நான் கோவப்பட்டேன், மன்னிச்சிருங்க டாக்டர். இந்த பொண்ணு அடிப்பட்டது இவ்வளவு தவிக்கிறிய, இவ என்ன உன் ஒய்ஃபா? இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. நீங்கள் சொல்கிறதும் நல்லா தான் இருக்கு. இல்லை டாக்டர். சரி சரி, இப்போதைக்கு இவங்களை கேஷுவாலிட்டியில் வைங்க. இவங்களுக்கு மயக்க தெளிஞ்ச உடனே இவங்களை வந்து ஓகே நான் டாக்டர். பார்க்கறேன். அப்புறம் அனுப்பிடலாம், சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர். ஏன் சண்டை கோழி, என்ன இப்படி பண்ணிட்ட? பயங்காட்டிட்டு இருக்கிறதே வேலையா போச்சுல்ல உனக்கு? ஆனால் நாங்கள் ரவுடி வேஸ்ட்டு மாமூல் வாங்குறவங்க, அப்படித்தானே? சரி விடு. ஆனால் ஒன்று, இந்த ரவுடி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் தான் உனக்காக வந்து நின்றுருக்கான். அதை மறந்துடாத, சரியா? அது வாங்க வாங்க. என்னவோ சொந்த பொண்டாட்டி மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருக்கான் ராஸ்கல். இவன டேய் ரிஷி, இங்க எந்த தகராறு வேண்டாம். இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் பொறுமையா இரு. பரமா, என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லை பெருசு. இன்னொரு 5 நிமிஷத்தில் இளமதி கண்ணு முழிச்சிருவான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ அதிர்ச்சியில் வந்த ஒரு சாதாரண மயக்கம் தான் அது. அப்புறம் நீங்கள் பார்த்து கூட்டிகிட்டு போயிடுங்க. சரி. இளமதி, இளமதி, இளமதி